ஜோஷுவாவுடைய முடிவு நல்லா இருந்துச்சு. உங்கள் முடிவு நல்லா இருக்கும். சிந்தனைகளை அலைய விடாதீங்க. வாயின் பேச்சில் சொல்வளத்தில் வளர்ந்துட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜோஷுவா முடிக்கும் போது, கடைசி அதிகாரம் வரும்போது பைபிள் சொல்லுகிறது, திம்னாத் சேராவனுடைய பொக்கிஷங்களை அவன் சுதந்திரித்து வாழ்ந்தான். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, God gave Joshua prime properties, சிறந்த பொக்கிஷமான இடங்களை கர்த்தர் கொடுத்தார். 117 வருஷங்கள் அவன் உயிரோடு வாழ்ந்தான். அவன் மரித்த பின்னாடியும் நீண்ட காலத்திற்கு இஸ்ரவேலின் மூப்பர்கள் கர்த்தரை தேடினார்கள். அப்படின்னா என்ன பாஸ்டர்? செல்வாக்குள்ள தலைவனாக இருந்தான். இன்னைக்கு என் சத்தத்தை கேட்ட நீங்க நல்ல பொக்கிஷங்களோடு திம்னாத் சேராவின் சுதந்திரங்களை சுதந்திரித்து நல்ல ஆரோக்கியத்தோடும் ஆயுசோடும் நீடித்த நாட்கள் வாழ்ந்து, நீங்க நீண்ட காலம் வாழ்ந்த பின்னாடியும் உங்க சந்ததிகள் எல்லாம் கர்த்தரை தேடும் ஒரு நீதியின் சந்ததிகளால், தாவீதின் சரித்திரத்தை நம்ம சொல்லி முடிப்போமா? நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதும் கண்டதில்லை என்று உங்கள் சந்ததிகளெல்லாம் கர்த்தரை நம்பி நீதியின் செயல்கள் ஓங்கி படர்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி, அப்பா, எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம்.